எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நிஃப்டி தொடர்ந்து கீழே விழுகுது. இது சாதாரண ஒரு ஃபாலா இல்ல ஒரு 1000 பாயிண்ட்கள் இனிமேல் விழுகணும் அப்படின்ற ஒரு வேகத்துல இறங்கிட்டு இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கு ரெண்டு காரணங்கள். ஒன்று, இந்த ஐடி செக்டர் சிவனேன்னு கீழே தான் போயிட்டு இருந்தான். அந்த ஷாக்கை நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி அப்சர்வ் பண்ணியிருந்தது. லேசாக 2-3 நாள் மேல் நோக்கி வந்திருந்த பொழுது சரி லாபத்தை புக் பண்ணுவோம் அப்படின்னு பல பேர் ஐடி செக்டரில் லாபத்தை புக் பண்ணி அவன் கீழே விழுகும் பொழுது நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு வீக்னஸ். இன்னொரு மிக மிக முக்கியமான தகவல் என்னன்னா, மறுபடியும் ரொம்ப சீரியஸான ஃபைட்டிங் ஸ்டார்ட் ஆகுமா? இப்போதைக்கு சும்மா ஒரு குண்டு போடுறது 2 குண்டு போடுறது அப்படின்னு மாற்றி மாற்றி சிறிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது முடிஞ்சு போய் இனி ரொம்பவுமே சீரியஸான லெவலில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில வார் ஸ்டார்ட் ஆகுமா? ஒரு நாட்டினுடைய ஏர்போர்ட்டை தாக்குறதா ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இப்போ அங்கேயே குண்டு போட்டிருக்காங்க. ஸோ வார் மறுபடியும் ரொம்பவுமே சீரியஸாக ரீஸ்டார்ட் ஆக போகிறதா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பயந்துட்டு தான் நம்மளுடைய மார்க்கெட் என்பது காலையிலிருந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. எப்பா இப்பவே நாங்க பயங்கர டென்ஷன்ல இருக்கோம். இன்னும் 1000 பாயிண்ட்கள் நீ கீழே போனீங்கன்னா எங்க போர்ட்போலியோனுடைய நிலைமை என்ன ஆகிறது? சரி வந்துட்டோம் மேல இருந்து இவ்வளவு தூரம் கீழே, பழைய லோவை எதுக்கு நாங்க போய் ஒரு இடம் பார்த்துட்டு வர்றோம் அப்படின்ட்டு இன்னொரு 1000 பாயிண்ட் இது நீ கீழே போயிட்டீங்கன்னா எங்க போர்ட்போலியோனுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகும் தெரியுமா? அதுக்கு தான் நண்பர்களே, நம்மளுடைய மார்க்கெட் சிச்சுவேஷன் சரியில்லை அப்படிங்கும் பொழுது எப்பெல்லாம் ஒரு சிறிய ஏற்றம் வருதோ அப்பெல்லாம் கொஞ்சோண்டு லாபத்தை புக் பண்ணிக்கணும் அப்படின்னு பெரிய ஆளுக பண்ணிடுறாங்க. அதனால தான் மார்க்கெட் பெரிய அளவில் இப்போ கூட பாருங்க, ஐடி செக்டர் தொடர்ந்து இன்னைக்கு ஒரு 10-15% ஏறி இருக்கலாம்ல, ஆனால் இறங்கி போச்சு. ஏன்? ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஸ்டாக்குகள் பெரிய அளவில் போர்ட்ஃபோலியோ அதிகமாக இருக்கும்போது ஹெட்ஜிங் என்பது பண்ணிக்கணும். ஸோ நிஃப்டியை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 700-800 பாயிண்ட் மேலிருந்து நிற்காம கீழே வந்த பொழுது நேற்று திடீர்னு இன்ட்ராடேலேயே ஒரு 300-400 பாயிண்ட் ரெக்கவரி என்பது காமிச்சான். நீங்கள் கேட்கலாம், ஏன் அவன் மேலே ஏறினவன் இன்னும் கொஞ்சம் மேலே ஒரு 24,000 வரைக்கும் வந்துட்டு அப்புறம் கீழே விழுக வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஆனால் மார்க்கெட்னுடைய சூழ்நிலை சரியில்லை. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் கேப் அப் அப்படின்றத வச்சுருந்தாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ரூல் என்பது இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்காவது பெரிய அளவில் கேப் அப் ஆனானுங்கன்னா அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த கேப்பை இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டானா அல்லது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு திரும்பிட்டானா நம்ம தப்பிச்சோம். இல்லை நான் போய் பழைய லோவை போய் பார்த்துட்டு வரேன், ஒரு 1000 பாயிண்ட் இறங்கிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி நிஃப்டி இறங்குச்சுன்னா நம்மளுக்கு ரொம்பவுமே சிரமமாயிடும். என்ன, இங்கிருந்து ஏற வேண்டிய ஒரு பணம் மறுபடி கீழே போயிட்டு அப்புறமா வர்ற மாதிரி இருந்தால் அப்புறம் எவ்வளவு நாட்கள் லாக் ஆகுது பாருங்க. அதுக்கு தான் ஒரு சிறிய அளவில் பவுன்ஸ் பேக் வந்த உடனே அதை உபயோகப்படுத்திக்குவதோ அல்லது ஹெட்ஜிங் செய்து எப்பவுமே வச்சுக்குவதோ நம்மளுக்கு பல சிக்கல்கள்லேருந்து தப்பிச்சு வந்துடலாம். அது சரிங்க, இன்னைக்கு ஏங்க 2-3 நாட்களாக மேலே ஏறிட்டு வந்த ஐடி ஷேர்ஸ் பெருசாக கிராஷ் ஆச்சு? அதுக்கு என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் நியூஸ் இல்லை. இழிச்சவாய நான் தானே, எங்களை தான் நீங்கள் ஈஸியாக அடிச்சிடுறீங்க அப்படின்ற மாதிரி டிசிஎஸ் எவ்வளவு பெரிய ஷேர் அசால்ட்டா 8.5% இறங்குறான். என்ன காரணம்? ஒரு காரணம் கிடையாது. சமீபத்தில் மேல் நோக்கி ஏறி வந்திருந்தது. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இதே பிரைஸ்ல தான் சுத்திக்கிட்டு இருந்தா, ஏதோ ஒரு லேஸ் வாக்கில் மேல் நோக்கி ஏறி வந்தது. அது பிடிக்கல, ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லி இறக்கி விட்டுட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்ற ஷேரும் 4% இறங்கியிருக்கு. விப்ரோ மிகவும் முக்கியமான இந்த ஷேர்கள் எல்லாமே இறங்கியிருக்கு. அதில் டிசிஎஸ் ரொம்பவுமே இறங்கியிருக்கு. இதுல இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, உலக அளவில் இனி டெக்னாலஜி பங்குகள் லாபத்தை புக் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் கீழே இறங்குறான்னு வச்சுங்க, அவன் மேல இருந்து கீழே இறங்குறான். ஆனா நம்மால ஆல்ரெடி கீழே இறங்கி கிடக்குறான். அவனுக்கு இறங்குறத பார்த்துட்டு நம்மளுக்கு அதுல இருந்து இன்னுமே கீழே இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இப்ப சமீபத்தில் நடக்குது. ஆக மொத்தம் மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி என்பது போல இந்த டிசிஎஸ் ரொம்பவுமே அதிகமாக அடி வாங்கியிருக்கு. எப்பா நீ எல்லாம் ஒரு காலத்தில் எப்பேற்பட்ட பங்கு, ஒரு காலத்தில் ஒரு காலம் என்ன, இப்போவே நீ எவ்வளோ பெரிய பங்கு நீ என்னெல்லாம் நஷ்டமாக பண்ணிக்கிட்டு இருக்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் இப்படி 8.5% அடி வாங்கி கீழே படுத்து கிடக்க, இல்லை டிவிடெண்டு தான் கொடுக்காம இருக்கியா? பார்த்தியா உன்னை என்ன நிலைமைக்கு கொண்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் மிக முக்கியமான செய்திகளில் ஒரு முக்கியமான செய்தி என்ன, அதானி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குதுங்க.
அப்படின்னு இந்த பவர் மெக் வந்து ரொம்ப சந்தோஷமா தெரிவிக்கிறாங்க. We are pleased to inform you that எங்களுக்கு அதானி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்லேருந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதனுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 266.26 கோடிகள். இந்த ஷேர்னுடைய Q4 ரிசல்ட்ஸ், பவர் மேக் ப்ராஜெக்ட் ஷேர்னுடைய Q4 ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு நல்ல தகவலை கொடுத்துருக்காங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வியாபாரத்தை விட இப்போ டபுள் பண்ணியிருக்காங்க. அடே அப்பா யார் சாமி நீ என்ன செக்டர்லப்பா இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா இது ஒரு என்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அது போக பல்வேறு வேலைகளை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்களுடைய சேல்ஸ் என்பதும் டபுளா இருக்கு, லாபம் என்பதும் டபுள் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற இந்த ஒரு சந்தோஷமான நிலையில இந்த ஷேரினுடைய விலை என்பது சமீபத்தில் தான் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. போன வருஷம் ஓகே நல்லா சம்பாரிச்சு கொடுத்தா ஒரு மிக முக்கியமான லெவல் 1750 ரூபாய் வந்துட்டு 3000 ரூபான்னு பணத்தை டபுள் பண்ணி விட்டவன் தான் இந்த பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ். மறுபடியும் அதே இடத்துல சமீபத்தில் வந்து விழுந்திருக்கு. நியூஸ்கள் ஏதாவது வந்து வாசிக்கும் பொழுது தானே பார்க்க முடியும். ஸோ அந்த பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் என்பது சமீபத்தில் ஏதோ ஒரு ரேட்டில் வந்து விழுந்திருக்கு. பல்வேறு ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களா என்னடா போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் விழுந்திருக்கா, இந்த வருஷம் ஏதாவது பண்ணுவானா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த ஷேர் எவ்வளவு தூரம் மோசமாக கீழே விழுந்துட்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து எவ்வளவு தூரம் மோசமாக சரிவரைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% இறங்கிய பிறகு இப்போ ஒரு 40%க்கு மேலே ரெக்கவரி ஆகி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஷேராக இந்த பவர் மெக் இருக்கு. ஸோ இந்த ஷேரில் தொடர்ந்து இது மாதிரி நல்ல நல்ல ஆர்டர்கள் கிடைக்குது அப்படின்ற செய்திகள் வந்து இவன் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் வருமா இல்லை சுமாராக இருக்குமா என்பது அடுத்தடுத்து சில மாதங்களில் தான் தெரிய வரும். அதே மாதிரி நண்பர்களே, குஜராத் ஆல்கலைஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஷேரில் முக்கியமான தகவல் என்னன்னா, பொதுவாக குஜராத்னு அப்படின்னு பேர் எழுதி போட்டாவே பல்வேறு பங்குகள் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளா அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டுக்கு போகிறோம். ஏன்னா ஏகப்பட்ட பங்குகள் குஜராத் 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 குஜராத்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்பது கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த குஜராத் ஆல்கலைஸில் 3 தகவல்கள். ஒன்று, அவங்க டிவிடெண்ட் ஈல்டு 2.29% அப்படின்றது கொடுக்குறாங்க. ரெண்டாவது மிக முக்கியமான தகவல், திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால மார்ச் மாதத்தில் மிகவும் அதிகமான வால்யூம் என்பது நடந்திருக்கு. இந்த மாதிரி அதிகமாக வால்யூம் எடுத்தவங்க சும்மா ஒரு 5% 10% லாபத்துக்கு விற்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கிறாங்களா, அல்லது இந்த ஷேரினுடைய 10 வருஷத்தினுடைய ஹை என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ரூபா பக்கத்தில் போயிருக்கு. அந்த 1000 என்பது 2017 வந்திருக்கு, 2022களில் ஒரு முறை வந்திருக்கு. அது மாதிரி என்னைக்காவது வரும்பொழுது கொடுக்கணும்னு எடுத்திருக்காங்களா, என்ன ஆசைப்பட்டு இவ்வளவு பெரிய வால்யூம் என்பது கடந்த மார்ச் மாதத்தில் நடந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் இதில் வந்து வால்யூம் என்பது அதிகமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் ஒன்று. மற்றும் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளீன் எனர்ஜி நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய பொதுவாக கெமிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஏதாவது ஆர்டர்கள் பிடிக்க போகும்போது அவங்க நச்சுத்தன்மை குறைச்சி பண்ணுறாங்களா அப்படின்றதையும் ஒரு பாயிண்டாக பார்ப்பாங்க. அந்த வகையில் இவங்க வந்து கிளீன் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இவங்க வந்து கிளீன் மேக்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்கு, அவங்களுக்கு கிளீன் எனர்ஜி 75 மெகாவாட் ஒன்று 84 மெகாவாட் ஒன்று அவங்ககிட்ட இருந்து சோர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த குஜராத் ஆல்கலை சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்ட முடியாமல் ரொம்பவுமே சுமாராக போய்கிட்டே இருந்த ஒரு ஷேர் போன வருஷம் சுத்தமாக சம்பாரிச்சு தரல 2025. இந்த 2026 அவனுக்கு நேராக அமோகமாக இருந்திருக்கும் போல் 400 ரூபாயில் இருந்த ஷேர் டபக்குன்னு ஒரு 800 ரூபா வரைக்கும் போயிட்டான். அதான் பாருங்க, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போ யோகம் அடிக்கும்னே தெரியாது. ஸோ இந்த ஸ்டாக் இப்போ தான் கீழே விழுந்து கிடந்த பங்கு 400 ரூபாயில் சுற்றிக்கிட்டு இருந்த பங்கு 800 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 683 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இப்படி கிளீன் எனர்ஜிக்காக அவங்க பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கக்கூடிய நியூஸ் என்பது வந்திருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து சில ஷேர்ஸ் டிவிடெண்டும் கொடுக்குறான், அவன் க்ரோத்தும் நல்லா இருக்கு அப்படின்னா அடாடா நீ தாண்டா செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி தோணும். இந்த டாடா கன்சியூமர் ஷேர்லாம் எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்கக்கூடிய ஷேர் தான். நீங்கள் காஃபி டீன்னு அந்த பக்கம் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டனாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது ஃபுட் ஓரியன்டாக சேர்த்துக்கிட்டாலும் சரி, எந்த பக்கம் போனாலும் நல்ல அருமையான பர்ஃபார்மன்ஸ் என்பது பண்ணி கொண்டிருந்த இந்த டாடா கன்சியூமர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பல்வேறு எஃப்எம்சிஜி கம்பெனினால் பார்க்க முடியாத ஒரு உச்சத்தை பார்த்துருக்கு. மேபி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனுடைய பழைய உச்சத்தை தாண்டி 2-3 நாள் இருந்துட்டு சமீபத்தில் ஒரு சென்டர் பாயிண்ட் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் வந்து விழுந்திருக்கா. இனி அடுத்தது
சிங்கப்பாதையா பூப்பாதையா அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் பல எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்னால, இப்போ ஐடிசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் ஒரு எஃப்எம்சிஜி தான். அதை கொண்டு போய் சிகரெட்டில் கொண்டு போய் சேர்த்துனாலும் கோத்ரே அந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் எல்லாம் ஏறுவான். அந்த ஒரு கான்செப்ட்லையும் இவன் ஏற மாட்டான். சரி, அதை விட்டுருவோம், நீ சிகரெட்டை பற்றியே பேச வேண்டாம். வேற எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டு, மற்ற இந்த ஸ்டேஷனரி ப்ராடக்ட்ஸ்னு ஏதாவது ஒரு கணக்கு வச்சு அதுலேயாவது ஏறுனா அதுலேயும் மற்ற கம்பெனிகள் ஏறும், இவன் ஏற மாட்டான். சரி, அப்போ நம்மளுக்கு க்ரோத் இல்லை. அப்போ டிவிடெண்டை நீ கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பார்த்தா இந்த டாடா கன்சியூமரும் டிவிடெண்டையும் கொடுக்குறான், க்ரோத்தையும் கொடுக்குறான். ரெண்டையுமே கம்பைன் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த டாடா கன்சியூமரில் ஒரு நல்ல ஒரு இன்பம் அப்படின்றது வந்திருக்கு. ஐடிசியில் தற்போதைக்கு டிவிடெண்ட் என்பது மட்டுமே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஐடிசி என்னைக்காவது இந்த டாடா கன்சியூமர் ஷேர் மாதிரியே மேல் நோக்கி வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். என்ன, இந்த டாடா கன்சியூமரும் இறங்காமே இருந்திருக்கு, இவனும் 2024 இந்த கரப்பா பூச்சியை குப்பரை கமுத்துற மாதிரி இவனையும் கமுத்திட்டாங்க. அந்த ஷேர் கிட்டத்தட்ட 1200 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் தன்னுடைய பழைய ஹையை வந்து ஒரு இடம் தொட்டுட்டு வந்திருக்கான். ஸோ இப்போ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் மகிழ்ச்சி அடையும்படியாக 10 ரூபாய் டிவிடெண்ட் என்பது ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த ஷேரில் அந்த மொமெண்டம் என்பது 200 days மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணாமல் தொடர்ந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதா இல்லை வீழ்ச்சி அடையுதா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி நண்பர்களே, ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா, என்ன நிறைய பங்குகள் மேல் நோக்கி ஏறிடுச்சு, பெரிய லெவலில் கீழே விழுந்த பங்குகள் கைக்கு கிடைக்கலையே, நியூஸுக்கு கிடைக்கலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள. இந்த கேபிஐ டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு ஷேர் சமீபத்தில் ஒரு சென்டர் பாயிண்ட் கிட்ட சுற்றி கொண்டிருந்த ஷேர் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 1300 பக்கத்தில் சுற்றி கொண்டிருந்த ஷேர் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே, இந்த 2026 பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்குள்ளேயே பெரிய லெவலில் சரிவடைஞ்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கடைசியாக இந்த ஷேர் வந்து மற்ற பங்குகள்லாம் வந்து அதனுடைய 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு 20%, சில பேர்லாம் 15% இறங்கினாவே திருப்பி பிக்கப் ஆகிடுறான். இவன் எவ்வளவு தூரம் மோசமாக இறங்கி விட்டு பிக்கப் ஆகிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 45% தன்னுடைய, இதுவே ஒரு சென்டர் பாயிண்ட், இதுவே ஆவரேஜ் பாயிண்ட்லேருந்து 45% வீழ்ச்சி அடைந்து விட்டு மறுபடியும் ஒரு சிறிய அளவிலே ஆல்மோஸ்ட் ஒரு 30% ரெக்கவரி ஆகி மிக முக்கியமான ஒரு கண்டிஷனில் வந்து நின்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த கேபிஐ டெக் மறுபடியும் தொடர்ந்து ஏறி 200 days மூவிங் ஆவரேஜை தொடுமா அல்லது மறுபடியும் ஒரு பள்ளத்தாக்கில் போய் கீழே விழுகுமா? இது போன்ற ஷேர்கள் சமீபத்தில் இப்போவா அல்லது சில மாதங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஆர்எஸ்ஐ பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் ஏதாவது விழுந்திருக்கா? அதாவது ஷேர் ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கணும், ஆர்எஸ்ஐனுடைய வேல்யூஸ் கொஞ்சம் ஏறுமுகமாக இருந்து பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் என்பது கொடுத்துருக்கா அப்படின்ற ஒரு நியூஸ் பார்க்கும்பொழுது, இதுக்கு முன்னாடி இந்த டெய்லி சார்ட்டில் இந்த கேபிஐடி டெக்னாலஜிஸ் அப்படின்றதுல ஒரு பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் என்பது எப்போ ஒரு முறை ஒரு 750கள் ரேஞ்சில் போய் என்னைக்கோ ஒரு நாள் விழுந்திருக்கு. அது விழுந்து கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகி இன்னும் பெருசாக பிக்கப் ஆகலை. பட் வீழ்ச்சி என்பது தற்போதைக்கு இந்த கேபிஐடி டெக்னாலஜியில் தடப்பட்டு நிற்கிது. இந்த நேரத்தில் இது கொடுத்துருக்கக்கூடிய Q4 ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 1% கிட்டத்தட்ட டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கேபிஐ டெக்னாலஜிஸ் சமீபத்தில் 163 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி போன குவார்ட்டரில் 133 கோடி. அதாவது இந்த வருஷத்தில் கொஞ்சோண்டு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ஆனால் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் சுமார் தான். போன வருஷமே 245 கோடியெல்லாம் லாபம் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, மார்க்கெட் இறங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணும். நிறைய பேர் வந்து இப்போ ஒரு 50 லட்ச ரூபா பணம் கிடைச்சிச்சுன்னா அது பெரிய பணம் நினச்சிக்கிறாங்க. அதை வச்சுட்டு கோயம்புத்தூரில் போய் ஒரு வீடு வாங்க முடியுமா, இல்லை சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க முடியுமா, என்னதான் பண்ண முடியும்? ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை. ஸோ அப்போ நிறைய பேர் வேறு வழி இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டு இல்லை இது வரலாமா, 50 லட்ச ரூபா ரெடியாக இருக்குது, ஒரே ஷார்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாமா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் நிறைய பேர் வந்து பெரிய ஆளுக மார்க்கெட்டில் வந்து என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா அசட் அலோகேஷன் வந்து டைவர்சிஃபை பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தகவல். நீங்கள் வந்து பெரிய ஆளுகிட்ட நம்ம போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறோம். பல்வேறு டிவி சேனல்களில் அனலிஸ்ட்டுகள் இருக்கும்போது நம்ம ஃபோன் பண்ணி கேட்டு 50 லட்ச ரூபாய் ஒரே ஷாட்டில் முதலீடு பண்ணலாமான்னு சொன்னால் நிறைய பேர் அப்படி சொல்கிறதில்ல. ஏன்னா திடீர்னு மார்க்கெட் நல்லா இருந்து மேலே போயிட்டா பரவாயில்ல. இப்போ தைவான் மார்க்கெட்டில் ஒரே நேரத்தில் போட்டிருந்தா நல்ல வருமானம் தான். ஆனால் தைவான் மார்க்கெட்டில் போடாமல் இந்திய மார்க்கெட்டில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா 50 லட்ச ரூபா, இப்போ 50 லட்ச ரூபா அப்படியே இருக்குமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப டவுட்டு. ஆனால் அதுவே தைவான் மார்க்கெட்லேயோ அல்லது சவுத் கொரியாவில் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தாங்க கூட இப்போ அமௌண்ட் ஓஹோன்னு வந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் உதவி செஞ்சதுன்னா அது லம்சம் என்பது உதவிகரமாக இருக்கும்.
அதை நம்மளால யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. தைவான் மார்க்கெட் இப்படி ஏறுன்னு தைவான்காரனுக்கே தெரியாது. அதனால் எவ்வளவு பெரிய பல்கான அமௌண்ட்டாக இருந்தாலும் அதை ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வச்சுட்டு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் போட்டுட்டு கடைசிக்கு 50% 50% அப்படின்ற ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ் மெயின்டைன் பண்ணும் பொழுதோ, பேசிக்காக ஒரு தம் ரூல் என்ன சொல்லுதுன்னா 100 - ஏஜ் ரூல் அப்படின்றதுல 100. இப்போ எனக்கு வயசு ஒரு 44ன்னு வச்சுங்களேன், 50ன்னு ரவுண்டு பண்ணிக்கங்க. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அது எதுக்கு 50ன்னு ரவுண்ட் பண்ணுறது, 40ன்னு ரவுண்ட் பண்ணுவோம். ஸோ 40ன்னு ரவுண்ட் பண்ணிக்கிட்டா அப்போ நான் என்ன பண்ணணும், 40% கடன் பத்திரங்கள் ஃபிக்ஸடாக இவ்வளோ பணம் வரும் அப்படின்ற ஒரு நிலையான வருமானத்தில் வச்சுட்டு மீதி 60% தான் நான் ஈக்விட்டிஸில் வைக்கணும். ஸோ என்கிட்ட 50 லட்சம் இருக்குது, இன்னும் 20 வருஷம் டைம் இருக்குது, அப்போ ஒரே ஷார்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாமா அப்படின்ற ஒரு சமயத்துலையுமே கூட நம்மளுடைய இந்திய மார்க்கெட்டினுடைய வரலாறு கடந்த 2 வருஷத்தில் பார்க்கும்போது கிடையாது. அது என்னைக்காவது பிரச்சனையில் கொண்டு போய் இழுத்து விட்டுரும். இந்த அசட் அலோகேஷனை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துட்டு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் அப்படின்றதான் இந்த முக்கியமான தகவல். நண்பர்களே, 50 லட்சம் இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சிறு துளி பெருவெள்ளம், கொஞ்சம் கொஞ்சமாக 1000, 2000, 3000 ஒரு 4-5 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த 50 லட்சம் என்பது மிக எளிதாக அடைஞ்சிடலாம். அது அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிறதா ரொம்ப முக்கியம். நீங்கள் பாட்டுக்கு எங்கேயாவது போய் ட்ரேடிங்கில் கும்பா பண்ணி விட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் 0லேருந்து ஆரம்பிக்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக. ரொம்ப நன்றி, வணக்கம்.